Hi friends, welcome to Chennai food. வேர்க்கடலையை வச்சு நம்ம பல விதமா சமையல் செய்வோம், ஸ்நாக்ஸ் செய்வோம், ஸ்வீட் செய்வோங்க. ஆனா அந்த வேர்க்கடலையை வச்சு நல்ல காரசாரமா மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மசாலா வேர்க்கடலை செய்யறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துர்க்கேங்க. கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை, ஆனா நல்லா காய வச்ச வேர்க்கடலை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நாம இதுக்கு ட்ரை மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை மிக்ஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க வேர்க்கடலை எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த போல எடுத்துக்கோங்க. ஸ்பூன்ல நல்லா ஃபுல்லா வரா மாதிரி தான் நான் எடுக்கிறேன். அடுத்ததா இதல சேர்க்கிறதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் 5 ஸ்பூன் எடுத்ததனால 2.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க கடலை மாவு எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுல பாதி எடுத்துக்கோங்க. காரத்துக்காக நான் தனி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காய தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி தாங்க யூஸ் பண்றேன். நீங்க ஃபுட் கலர் வேணும்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்றேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுல காரம் குறைவா தான் இருக்கும், ஆனா நல்ல கலர் வரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு salt. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வேர்க்கடலையில சேர்த்தோம்னா ஃபுல்லா நல்லா mix ஆகாது. இந்த மாதிரி mix பண்ணிட்டு சேர்க்கும் பொழுது நல்லா mix ஆயிடும். உப்பு காரம் எல்லாமே நல்லா mix ஆயிடும். நல்லா mix பண்ணி விட்டாச்சுங்க. நமக்கு ட்ரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு இந்த ட்ரை மிக்ஸையும் இதல சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா மீதம் வச்சிருக்கேன். இத அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதல நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கிற எண்ணெயில இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கும், அதனால கை வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்பூன்ல வச்சு கலந்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கிறதுனால நல்ல கிறிஸ்பியா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நமத்து போகாது சீக்கிரமா. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா அப்படியே பெசரி விடணும். தண்ணி தெளிச்சு தான் பண்ணனும், அப்படியே ஊத்திராதீங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்திருக்கேன். தேவைனா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாயிட கூடாது. இப்போ மாவு இருக்குது பாருங்க. தனியா மாவு பிரிஞ்சு நிக்குது. அதனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பெசரி எடுத்துக்கிறோம். மாவு இன்னும் சரியா கோட் ஆகல. அதனால நம்ம மீதமா வச்ச இந்த மிக்ஸ் அதை நான் இதல சேர்த்துக்கிறேன். மாவு அதிகமாயிட கூடாதுன்னு தான் நான் மீதம் வச்சேன். இப்போ சேர்த்து mix பண்ணும்போது வேர்க்கடலை நல்லாவே மாவு அப்ளை ஆயிடும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி mix பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேங்க. இதை நாம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடான உடனே நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. வெச்சிட்டு இந்த வேர்க்கடலையை அப்படியே ஒவ்வொண்ணா உதுத்து விட்ட மாதிரி போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க ஜல்லி கரண்டில ஃபுல்லா இந்த மாதிரி பரப்பிட்டு கூட நீங்க எண்ணெயில போட்டுக்கலாம். இப்படியே கூட நீங்க எண்ணெயில போட்டுக்கலாம். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். தனித்தனியா பிரிச்சு போட கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் கையிலே தான் பிரிச்சு போடுறேன். வேர்க்கடலை எண்ணெயில போட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு அப்புறமா பரட்டி விடுங்க. இப்போ பாருங்க, நல்ல கோல்டன் கலர்ல வந்துருச்சு. வேர்க்கடலை நல்லாவே வெந்திருச்சு. இப்போ நாம எடுத்துக்கலாம். நான் போடும்போதே தனித்தனியா இருக்கிற மாதிரி போட்டதனால நல்லா உதிரியா தனித்தனியா இருக்குது. சில நேரம் சேர்ந்து வந்துச்சுனா நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் பிரிச்சு விட்டீங்கன்னா நல்லா பிரிஞ்சிக்கும். நல்லா சூப்பரா கோல்டன் கலர்ல வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா மசாலா வேர்க்கடலை ரெடி பண்ணிட்டோம். பேக்கரி ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்கோம். ரொம்ப முறுமுறுப்பா நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல ரெடி பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவையாவது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்த்திருப்பீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.